ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் Thannusheya. வெல்கம் டு லைஃப்ஸ்டைல் பர்ஃபெக்ட். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட் ஆஃப் மேக்கிங் கீ அதான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்படி வந்து பால்லேருந்து ஏடு கலெக்ட் பண்ணி அண்ட் ஃபினிஷ்டு ப்ராடக்டாக நம்ம கீயை வந்து எடுக்கிறோம் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நான் இதில் வந்து மிக்சியில் எடுக்கிறதும் காட்டியிருக்கேன், ஆஸ் வெல் அஸ் கையில் எப்படி எடுப்பேன் அப்படின்னு காட்டியிருக்கேன். ஸோ பசும்பால் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதில் தான் வந்து ஆடை நல்லா வரும். அண்டு பேக்கெட் பாலில் வந்து உங்களுக்கு வராது. பிகாஸ் அதில் வந்து ஃபேட் எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் பேக்கெட் பால் யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ஆடை வராது. மேபி இந்த ஃபுல் க்ரீம் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணிங்கன்னா வரலாம். பட் அதுக்கும் வந்து கேரண்டி கிடையாது. ஸோ முடிஞ்சால் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பசும்பால் யாராவது வச்சுருந்தாங்கன்னா அது வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டு தான் நான் எப்பயும் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் அதில் வந்து சில டர்ட் சில டைம்ஸ் இருக்கலாம்ல, அதனால் எப்பயுமே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக பால் வாங்குறப்ப வந்துட்டு ஒரு டைம் வடிகட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பால் வந்து எப்பயும் காய்ச்சோம்ல, அது மாதிரி நல்லா காய்ச்சிடணும். லைக் இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி வந்து நான் ஆட் பண்ண மாட்டேன். இன்கேஸ் நம்ம டீ போடுறதா இருக்கும் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதுலேருந்து கொஞ்சம் பால் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பட் இதிலே வந்து தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் இது மாதிரி கொதிக்க வச்சிங்கன்னா ஆடை வந்து அந்தளவுக்கு திக்காக வராது. ஸோ வந்து நான் வந்து தண்ணி சேர்க்காம தான் ஃபஸ்ட்டு வந்து நல்லா பொங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் விட்டுடுவேன். ஸோ தட் இன்னுமே ஆடை வந்து நல்லா நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ உடனே வந்து ஆடையை கலெக்ட் பண்ணாமல் கொஞ்ச நாளே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா ஆடை வந்து நல்லா திக்காக கிடைக்கும் நமக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த ஒரு மாதிரி நல்லா லைட்டான எல்லோ கலரில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து ஒரு சுத்தமான பாத்திரத்தில் எடுத்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரீசரில் வச்சா தான் நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து அதுலேருந்து நிறையா. ஸோ நம்ம ஒரு 20 நாளாக ஆடை சேர்த்து வச்சுட்ருக்கோம். இதுக்கப்புறம் எவ்வளோ ஆடை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இது நான் வந்து ஃப்ரீசரில் தான் வச்சேன். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து கல் மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம டேரெக்டாக அப்படியே வந்து வெண்ணெய் எடுக்க முடியாது. கொஞ்ச நாளி வந்து வெளியே இருக்கணும். வெளியே இருந்தால் தான் அது வந்து கொஞ்சம் லூஸ் ஆகி வரும். அது எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை நம்ம வந்து ஒரு 2 to 3 hours வந்து வெளியே வச்சிடலாம். ஸோ மீன்வைல் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதை நான் ஃப்ரீசரில் வச்சுக்கிறேன். பிகாஸ் நமக்கு வந்து பட்டர் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்டர் வந்து தேவைப்படும் அண்ட் ஐஸ் க்யூபும் தேவைப்படும். கொஞ்ச நாளிலே பார்த்திங்கன்னா நல்லா வந்து மெல்ட் ஆகிட்டு இது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கும். டோட்டலாக மெல்ட் ஆகணும்னு கிடையாது. கொஞ்சம் ஐஸியாக இருந்தால் கூட நமக்கு வந்து ஈஸியாக வந்து பட்டர் வரும். அதுக்காக இல்லாட்டி நீங்கள் ஃபுல்லாக வந்து மெல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க, அதாவது அரைச்சிக்கோங்க. நம்ம ஏன் ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸி வந்து சூடாகுது இல்லையா, சூடாகக்கூடாது. அதுக்காக தான் நம்ம வந்து ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணுறோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து பட்டரும் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். உங்களுக்கு பார்த்தாலே அந்த மிக்ஸியை பார்த்தாலுமே தெரியும் எந்த அளவுக்கு வந்து சில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சில்லாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த தண்ணியும் பட்டரும் வந்து பிரிஞ்சு வரும். ஸோ ஒரு டைம் பிளெண்ட் பண்ணோன்னே இந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இதான் வந்து இந்த ஃப்ரெஷ் க்ரீம்க்கான ஒரு ஸ்டேஜ். நம்ம பன்னீர் பட்டர் மசாலாலாம் ஆட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. ஸோ இது கூட திருப்பியும் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணி டேரெக்டாக ஃபஸ்ட்டு செகண்டில் அடிக்காமல் பல்ஸில் அடிச்சுக்கோங்க. பல்ஸில் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே இந்த தண்ணியும் பட்டரும் வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த பட்டர் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம சில்லுன்னு இருக்கிறதுனால நம்மளால் நல்லா உருட்ட பால் மாதிரி வரும். அண்ட் எக்ஸ்ட்ராவாக கலெக்ட் ஆகிருக்கு இல்லையா, இது வந்து பட்டர் மில்க்கு. இதை வந்து நீங்கள் சப்பாத்தி பிசைகிறதுக்கு அப்படி இல்லைன்னா வந்து ஜஸ்ட்டு உப்பு அது மட்டும் போட்டு கூட நீங்கள் வந்து குடிக்கலாம். இது வந்து நிறைய எனர்ஜி இருக்குது. இதை நீங்கள் தூர ஊற்றிடாதீங்க. அண்ட் நான் ஐஸ் வாட்டரில் பண்ணுறதுனால எனக்கு வந்து இது மாதிரி பால் மாதிரி வரும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு நார்மல் வாட்டரில் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் வந்து மொத்தமாக ஒரு 20 days பாலாடை வச்சு செய்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்துச்சு. ஸோ நான் பேட்ச் பை பேட்சாக தான் பண்ணேன். ஸோ ஒரு டைம் வந்துட்டு இதிலே வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எப்படி கையால் வந்து பட்டர் எடுக்கிறது அப்படின்றதுக்காக காட்டியிருக்கேன். ஸோ நம்ம வந்து இந்த மிக்சியில் எடுக்கிறோம் இல்லையா, அது வந்துட்டு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல. லைக் வந்து அந்த பாலாடையை சொல்கிறேன். பட் நம்ம கையால் எடுக்கிறப்ப வந்து நல்ல லிக்விடாக இருக்கணும். லைக் எல்லாமே நல்லா உருகி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ இது வந்து நம்ம யூஸ்வலாக 2 கை இருக்கு இல்லையா, 2 கைக்கு நடுவில் வந்து அந்த விஸ்க் இருக்கும்ல, அது அப்படி இல்லைன்னா வந்து
பாலாடையை வந்து திரிக்கிறதுக்காகவே வந்து ஒரு இது இருக்குது, நம்ம மத்து மாதிரியே இருக்கும். முடிஞ்சால் பிக்சர் வந்து இந்த சைடு அட்டாச் பண்ணுற பாருங்கள். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் வந்து அழகாக பட்டர் எடுக்கலாம். பட் என்கிட்ட விஸ்க் இருக்கிறதுனால நான் வந்து அதை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அது கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும் பட்டர் எடுக்கிறதுக்கு. ஸோ நம்ம ட்ரெடிஷ்னலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. எங்கள் பாட்டிலாம் இப்படி தான் எடுத்துகிட்ருக்காங்க இப்போ வரைக்குமே. பட் வந்து நான் வந்து மிக்ஸி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணாததுனால இந்த பட்டர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு டைம் திருப்பியும் வாஷ் பண்ணணும். எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து இந்த பால் இல்லாமல் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த கசடு சொல்லுவோம்ல, லாஸ்ட்டாக ஒரு பிளாக்காக படியும்ல, அது இல்லாமல் இருக்கும். அதனால ஸோ இது வந்து நான் கையால் எடுத்தது. மற்ற 3 பார்த்திங்களா இந்த மிக்ஸி இருக்கு இல்லையா, அதில் எடுத்தது. அது எல்லாத்தையுமே வந்து ஒரு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி அந்த எக்ஸஸாக இருக்க பாலெல்லாம் வந்து நான் எடுத்துடுறேன். ஸோ தட் நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கீ உருக்கிறதுக்கு. ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. அயன் கடாயாக இருந்துச்சுன்னா, அதாவது இரும்பு இருக்கு இல்லையா, அதில் தான் ஆக்சுவலி உருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அதில் உருக்கிறப்ப நம்ம உடம்புலையும் வந்து அயன் வந்து சேரும், இரும்பு சத்து சேரும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்கிட்ட இல்லை அவ்வளோ பெருசு, சின்னது தான் நான் என்கிட்ட வச்சுருக்கேன். ஸோ உங்ககிட்ட பெருசு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அந்த பட்டரை வந்து போட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் வந்து உருக்கிக்கோங்க. ஹையில் வைக்காதீங்க, ஏன்னா டக்குன்னு வந்து கரிஞ்சிடுற மாதிரி ஆகிடும். பட்டர் வந்து கரிஞ்ச ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லாவே இருக்காது. ஸோ இதெல்லாம் நான் வந்து ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணதுனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். லைக் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ மீடியம் டு சிம் இதிலே வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து சிம்மில் தான் எப்பயுமே வச்சு உருக்குவேன். ஸோ இந்த மேலே இந்த நுரெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஓரளவுக்கு அடங்கினதுக்கப்புறம் ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வந்து அந்த கீ நமக்கு கிடைக்கும். அந்த டைமில் ஒரு 2 கல் உப்பு அண்ட் கொஞ்சமாக ஒரு 3-4 வெந்தயம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கருவேப்பிலை இல்லை முருங்கைக்கீரை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பட் வெந்தயம் வந்து எங்கள் வீட்டில் எப்பயுமே அதுதான் ஆட் பண்ணுவாங்க. அதனால் வந்துட்டு நானும் வெந்தயம் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம வடிகட்டுறது வந்து இந்த ஸ்டீல் வடிகட்டியில் யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் துணி யூஸ் பண்ணால் சில டைம்ஸ் வந்து ஹீட்டாக இருக்கிறதுனால உருகிடுது. அதனால நான் லைக் ஒரு வீடியோவில் பார்த்தேன், அதனால நான் சொல்கிறேன். அண்ட் இதை வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே எப்படி வந்து மணலாக கிடச்சிருக்குன்னு பாருங்கள். வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற கீ வந்து ஹெல்த்துக்கு மட்டும் கிடையாது, லைக் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்கேஸ் உங்களால் முடியும், பசும்பால் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் தனிஷா. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.